வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது ப்ளஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கத்தாரோடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு எவ்வளோலாம் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேடில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சாச்சு. ஒன்று ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட்டுங்க. கத்தாரில் வீடு என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து என்ன மாதிரியான வீடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். கத்தாரில் பொறுத்த வரைக்கும் ஃபர்னிஷ்டு அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபர்னிஷ்டு ஹவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினு, வார்ட்ரோபு, ஷோஃபா செட் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதான் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே ஃபர்னிஷ்டு இல்லாத ஹவுஸ் அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே நம்மளா வந்து வாங்கி ஃபர்னிஷ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு சில ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி போகிறது தான். இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுவுமே பெருசாக வாங்க தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு இப்போ டவுனில் வந்துட்டு வீடு இருந்தால் வாடகை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே வந்துட்டு அதை விட சிட்டி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வில்லேஜ்னால் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கத்தாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ளார இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து 1 BHK ஜாஸ்தியாக இருக்கும். இதே சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே ரொம்ப அவுட்டர் அப்படின்னா இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ மினிமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரியலாவது மினிமம் இருந்தால் தான் இங்கே இந்த சைடில் வந்துட்டு ஒரு 1 BHK ஹவுஸே பார்க்க முடியும். இதே சிட்டி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு வந்து ஜாஸ்தியாகும். இதே நீங்கள் வந்துட்டு 1 BHK வேண்டாம், நார்மலாக ஒரு ஸ்டூடியோ ஹவுஸ் இருந்தால் போதும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து 2000 ரியால் வந்துட்டு வரும். ஸ்டூடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் வந்து இருக்காது, ஜஸ்ட் பெட்ரூம், கிச்சன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், இவ்வளோதான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டூடியோ டைப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நியூலி மேரிடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஓகேவா இருக்கும். குட்டீஸோட வந்துட்டு அந்த ஹவுஸில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இபி அண்ட் வாட்டர், இது 2 பில்லு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 2 பில்லை இங்கே கத்தாரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கராமா பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் ரெண்ட்டை மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி பில்லு, கரண்ட்டு பில்லு வந்து இருக்காது. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆகுங்க. அதாவது வந்து நம்மளுக்கு வின்டர் டைம்னா நம்மளுக்கு இந்த கராமா பில் வந்து கம்மியாக வரும். இதே சம்மர் டைம்னா ஜாஸ்தியாக வரும். ஏன்னா நம்ம ஏசி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா சம்மரில், அதனால வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும். மினிமம் 150 ரியால் வந்துட்டு கராமா பில் வரும். ஸோ மேக்ஸிமம் 250 வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கராமா பில் நாங்கள் எதுவும் பே பண்ணது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ரெண்டோட இன்க்ளூடடு. ஸோ எங்கள் வீட்டுக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2950 வந்துட்டு வருது, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. கத்தாருக்கு புதுசாக வர்றவங்க எப்படி வந்துட்டு வீடு தேடணும், எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வந்துட்டு ரெண்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃபை வந்து மஸ்ட்டுங்க. இங்கே ஒய்ஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோடஃபோன், ஓரிடோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நெட்வொர்க் தான் இருக்குது. ஸோ இது வந்து மந்த்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 250 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 5G ஒய்ஃபைக்கு. அடுத்தது வந்து நம்மளோட மந்த்லி ரீசார்ஜ். இதை நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு ஒரு தடவை ஒரு மாதிரி ஆஃபர் வருதோ அதே மாதிரி இங்கே நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்தியா பேக் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னல் வேணும்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு கண்ட்ரிக்காரங்க எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பேக் மட்டும் போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட்டாக இந்தியா பேக்குக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்தியா பேக் வந்து 350 மினிட்ஸு, 14 days வேலிடிட்டி. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 20 ரியல் வந்து ஓரிடோவில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தடவையும் ஒரு மாதிரி மாறும். இதே ஃபிக்ஸடான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள்
தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 ரியால் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 3 GB டேட்டா, 150 லோக்கல் மினிட்ஸ், 10 இன்டர்நேஷ்னல் மினிட்ஸு. இது வந்து 1 மந்த்துக்கு வந்து வேலிடிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசார்ஜ் பேக் வந்து இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை தேவையில்லை, நான் டெய்லி நெட் பேக் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். கத்தாரில் நீங்கள் ஆர்பி எடுத்த கையோட மறக்காமல் இந்த ஒரு கார்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்டோட பேர் என்ன அப்படின்னா ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த் கார்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணி எடுக்கணும்னா 100 ரியால் வந்துட்டு பே பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஹெல்த் கார்டில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் கிளினிக் அதுக்கெலாம் போனோம் அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ணுவோம், அதுக்கடுத்து மெடிசன் எல்லாமே பே பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து மினிமமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 100 ரியாலாவது ஆகிடும், மருந்து மாத்திரை டாக்டர் எல்லாம் சேர்த்து. இது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டேப்லெட்கான செலவு தான். மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரியாலில் கூட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனப்போ பே பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டைமும் வந்து டிஃபர் ஆகும், நம்மளுக்கு எப்படி வந்து மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 50 ரியாலாவது ஒதுக்கி வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு ஹெல்த் கார்டு இருந்ததுன்னா ரொம்பவே பெனிஃபிட். அதனால தான் சொல்கிறேன், ஆர்பி எடுத்த கையோட மறக்காமல் இந்த ஹெல்த் கார்டை எடுத்துக்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே வந்து மேக்ஸிமம் இடத்த வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து மெட்ரோ இருக்குது, அதுக்கடுத்தது கார்வா பஸ் வந்து இருக்குது. ஒரு சில ஏரியாவுக்கு வந்து கார்வா பஸ் அந்த டைமுக்கு தாங்க இருக்கும். அதனால் இங்கே யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இப்போ மெட்ரோ தாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரோவில் 1 வேக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 2 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1 வே அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போனாலும் நம்மளுக்கு 2 ரியால் தான், நெக்ஸ்ட் ஸ்டாப்பே இறங்கினாலும் நம்மளுக்கு வந்து 2 ரியால் தான். ஸோ இதுதான் வந்துட்டு 1 வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கார்வா பஸ்ஸஸில் வந்துட்டு மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 2 ரியால்ல இருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டாக்ஸி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய டாக்ஸிக்கான ஆப்ஷனும் இருக்குது, ஊபர் இருக்குது, டாக்ஸிஃப் இருக்குது, கார்வா இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் கம்மியே ஒரு பக்கத்துலேயே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 6 ரியால் 7 ரியால்ல இருந்து சார்ஜ் ஆகும். அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்கூல் பற்றி பார்க்கலாங்க. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கரிக்குலம், அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இந்தியன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து இந்தியன் ஸ்கூல் கம்பேர் பண்ணுறப்போ ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கரிக்குலம், இது வந்து இதை விடவே ரொம்ப பயங்கரமான ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நார்மலான நம்ம வந்து ஒரு இந்தியன் ஸ்கூல் அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 to 1000 ரியாலாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து வச்சாதான் வந்து ஸ்கூல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் இங்கே கத்தாரில். கத்தாரில் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி சர்ச் பண்ணும், இங்கே ஸ்கூல் ஃபீஸ்லாம் எவ்வளோ வரும், என்னென்ன ஃபீஸ் எல்லாம் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதுவுமே வந்துட்டு நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸ்கூல் இல்லை, நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கா பாப்பா, ப்ளே ஸ்கூல் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் ப்ளே ஸ்கூல் எல்லாமே இருக்குது. ஆனால் ப்ளே ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கத்தாரில் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2000 ரியாலாவது இருக்கணுங்க, டிரான்ஸ்போர்ட்டை வந்து சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இங்கே ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம தான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கப்போ டிரான்ஸ்போர்ட்கே நம்மளுக்கு ஜாஸ்தி வருது. ப்ளஸ் வந்து நார்மலாக ஸ்கூல் ஃபீஸை விட ப்ளே ஸ்கூலில் இன்னுமே ஜாஸ்தியாக தான் வருது. நம்ம ஊரில் எப்படி தண்ணி கேன்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கே கத்தார்லேயே வந்து மினரல் வாட்டர் கேன் எல்லாமே இருக்குது. இது ஒன்று நிறைய பிராண்ட் எல்லாமே இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேனுக்கு வந்துட்டு உங்களுக்கு 7 ரியால்ல இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு 10 ரியால் வரைக்கும் சார்ஜ் ஆகும். அடுத்தது சிலிண்டரோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு சிலிண்டரோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 15 ரியால் வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சில்க் கேர் வந்து யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ணுவோம், ஜென்ஸுக்கு வந்து ஹேர் கட்டு, இது வந்து யூஸ்வலாக பண்ணுறது. இதில் த்ரெட்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா
20 ரியால் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஹேர் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரியால் வருது. இதே ஃபேஷியல் ஹேர் கட்டு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஹேர் கட்டுக்கு வந்து 125 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஃபேஷியல் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நான் இது வரைக்கும் போனதில்லை. சப்போஸ் அடுத்தது பெட்ரோல் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். கத்தார் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ வருது இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரியால் 10 திராம்ஸ் வந்துட்டு வருது. நீங்கள் வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ரைவ் பண்ணி போகிறதா இருந்தது அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு 300 ரியாலாவது பெட்ரோல் சார்ஜ் வந்துட்டு வரும். அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம், அவுட்டிங். கண்டிப்பாக வந்து எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக அவுட்டிங் போனால் தான் நம்மளுக்கே கொஞ்சம் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிங் போகிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹை எண்டில் என்ஜாய் பண்ணணுன்னாலும் இருக்குது, லோ லெவலில் என்ஜாய் பண்ணணுன்னாலும் இருக்குது. ஸோ அந்த 2 ரேஞ்சும் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம லோ லெவல் ரேஞ்சுனா இப்போ குட்டீஸை கூப்பிட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ளே ஏரியா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் நம்மளுக்கு இங்கே. ஸோ அந்த ப்ளே ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்லைடு, அதுக்கு அடுத்து சீசா, ஊஞ்சல் எல்லாமே நிறைய இருக்குங்க. இங்கே பப்ளிக் பார்க்கு பொறுத்த வரைக்கும் செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். அதே நேரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தீம் பார்க்கு அந்த மாதிரி போகணுன்னாலும் நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து மினிமமே வந்துட்டு உங்களுக்கு 125லேருந்து 250 300 வரைக்கும் கூட போகும். நம்ம ஊரில் இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் இங்கே கத்தாரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இங்கே கத்தார்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரியாஸ் இருக்குது, சரவணபவன், வசந்த பவன், அஞ்சப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான இதுலேயும் வந்து போய் சாப்பிட்லாம். இதே கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னாலும் சாப்பிட்லாம். யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி ஒரு வீக்குக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 100 ரியாலாவது வச்சாதான் வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். 1 மந்த்துக்கு வந்து மினிமம் ஒரு 400 ரியாலாவது அவுட்டிங்க்கு வந்துட்டு இருக்கணும். அப்போ அடுத்தது நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கிராசரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இங்கே யூஸ்வலாக எது என்னென்ன ரேட் வருது காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பால் வந்து ஒரு 2 லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து 15 ரியால் வரும். தயிர் வந்துட்டு 6 ரியால் வந்துட்டு வரும் 1 கிலோ தயிர். அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவிலேருந்து வர காய்கறி தான் இங்கே கத்தாரில் வந்துட்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊர் காய்கறியோட அருமையே நம்மளுக்கு தெரியும். நார்மலாக வந்துட்டு நம்ம இந்தியா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கம்மியே பார்த்திங்கன்னா 10 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 16 ரியால் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இருக்குது. சின்ன வெங்காயம் வந்துட்டு 14 ரியால் வரும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு தக்காளிலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தாங்க, ஒரு 3.5 வந்து வரும். சீசன் இல்லாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 ரியால் 10 ரியால் வரைக்கும் கூட வரும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறும் உங்களுக்கு. வின்டர் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இங்கே கத்தாரில் வந்து லோக்கல் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். லோக்கல் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கத்தார்லேயே வந்துட்டு விவசாயம்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ரேட் வந்துட்டு கம்மியாக வரும். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இங்கே விலை வந்து ஜாஸ்தி தான். வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிலோ வந்துட்டு 12 ரியால் கிட்டத்தட்ட வரும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்க ப்ரைஸே தான் வந்துட்டு கத்தார்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நார்மலாக யூஸ்வலாக ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 1500 வந்துட்டு வரும். இதே 4 பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னா ஒரு 2000 to 2500 உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதான் 1 மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது குட்டீஸ்க்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அதாவது வந்து நம்ம ஸ்கூல் இல்லாமல் வெளியில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போடுவோம் இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே கத்தாரில் வந்துட்டு வீக்குக்கு 2 கிளாஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மந்த்துக்கு 8 கிளாஸஸ் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த கிளாஸஸில் வந்துட்டு ஒரு சில கிளாஸஸ் வந்து வீக்டேயில் இருக்கும், ஒரு சில கிளாஸஸ் வந்து வீக்கெண்டில் இருக்கும். மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 200 ரியால் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலராக பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் இருக்குது, அதுக்கு அடுத்து ஸ்கேட்டிங் இருக்குது, சிலம்பம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாமே இருக்குது கத்தார்லேயும்.
வீக்கெண்ட் போல் நீங்கள் வந்துட்டு ஒரு மூவிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மூவி டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 25 ரியால் வந்துட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸு அதெல்லாம் வந்துட்டு பாப்கார்ன் அது மாதிரி ஏதாவது வாங்குவோம் இல்லையா, அது வந்து 10 ரியால் 20 ரியால் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வரும். இதெல்லாம் தாங்க வந்துட்டு கத்தாரோடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி வைஸ் வந்து டிஃபர் ஆகும். கத்தாருக்கு நீங்கள் புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.